ஒரு பெண், ஒரு ரகசியம், ஒரு முடிவு. அந்த ஒரு முடிவு முழு யூத ஜனத்தையும் காப்பாற்றியது. இது சாதாரண ராணியின் கதை அல்ல, இது தைரியமான ராணி எஸ்டருடைய கதை. நாட்டை ஜெர்சேஸ் 1 என்ற ராஜா ஆட்சி செய்தார். ஒரு நாள் புதிய ராணியை தேர்ந்தெடுக்க அரண்மனையில் பல பெண்கள் அழைக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவர் ஒரு எளிய யூத பெண். அவள் பெயர் எஸ்டர். எஸ்டர் மிகவும் அழகும் மிகவும் பணிவும் கொண்டவள். அதனால் ராஜா அவளை பார்த்ததும் அவளை ராணியாக தேர்ந்தெடுத்தார். ஆனால் ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாது. எஸ்டர் ஒரு யூத பெண் என்பதை அவள் ரகசியமாக வைத்திருந்தாள். அவளை வளர்த்தவர் அவளுடைய உறவினர் மோர்டிகாய். பாரசீக அரசவையில் ஒரு சக்தி வாய்ந்த மனிதன் இருந்தான். அவன் பெயர் ஹமான். அவன் மிகவும் அகந்தையானவன். அனைவரும் அவனுக்கு முன் வணங்க வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் வணங்கவில்லை. அவர் மோர்டிகாய். இதனால் ஹமன் மிகவும் கோபமடைந்தான். அவன் ஒரு கொடிய திட்டம் போட்டான். முழு யூத ஜனத்தையும் அழிக்க ராஜாவிடம் அனுமதி பெற்றான். நாளில் யூதர்கள் எல்லாரும் கொல்லப்பட வேண்டும். இது நிறைவேற்றப்படும். இந்த செய்தி மோர்டிகாய்க்கு வந்தபோது அவர் மிகவும் துக்கமடைந்தார். அரண்மனை வாசலில் அழுதார். மோர்டிகாய் எஸ்டருக்கு ஒரு செய்தி அனுப்பினார். நீ ராஜாவிடம் சென்று உன் ஜனங்களுக்காக வேண்டிக்கொள். ஆனால் எஸ்டர் பயந்தாள். ராஜா அழைக்காமல் அவரிடம் சென்றால் அது மரண தண்டனைக்கு சமம். அப்போது மோர்டிகாய் எஸ்டருக்கு ஒரு வலிமையான செய்தி அனுப்பினார். இந்த நேரத்திற்காகத்தான் நீ ராணியாக வந்திருக்கலாம். அந்த வார்த்தைகள் எஸ்டரின் இதயத்தை தொட்டது. அவள் ஒரு பெரிய முடிவு எடுத்தாள். அவள் சொன்னாள், நான் ராஜாவிடம் செல்வேன். நான் அழிந்தாலும் பரவாயில்லை. இப்படி ஆழமான பைபிள் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் புதிய விசுவாச கதைகள் இங்கே வரும். இப்போது கதைக்கு திரும்பலாமா? 3 நாட்கள் எஸ்தர் உபவாசமும் ஜெபமும் செய்தாள். அதற்கு பிறகு அவள் ராஜாவை சந்திக்க முடிவு செய்தாள். அரண்மனை கதவுகள் திறந்தன. அவள் மெதுவாக ராஜாவின் சிங்காசனத்திற்கு போனாள். அரண்மனையில் எல்லாரும் அமைதியாக இருந்தார்கள். அந்த ஒரு நிமிடம் அவளுடைய வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடியது. ராஜா எஸ்தரை பார்த்தார். அவர் கோபப்படவில்லை. அவர் தங்க ஸ்கெப்டரை நீட்டினார். அது ஒரு சின்னம். அவள் பாதுகாப்பாக இருக்கிறாள். எஸ்டர் ராஜாவிடம் அவள் மக்களுக்கு நடந்த அநியாயத்தை கூறினாள். அந்த நாளில் ஹமானின் தீய திட்டம் தோல்வியடைந்தது. யூத மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். எஸ்தர் கதை நமக்கு ஒரு பாடம் சொல்லுகிறது. சில நேரங்களில் தேவன் நம்மை ஒரு இடத்தில் வைப்பது ஒரு பெரிய நோக்கத்திற்காக.